குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில +2 முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய எல்லா குழந்தைகளும் அண்ணா யூனிவர்சிட்டியில போகணும்னு நினைப்பாங்க. செகண்ட் பிளேஸ்ல கட்டாயம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்கும். ஏன் சார் அப்படி? NIRF நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஓவரால் பார்க்க நேரம் 21st பிளேஸ்ல இருக்கு. யூனிவர்சிட்டி லெவல்ல 12th பிளேஸ்ல இருக்கு. இன்ஜினியரிங் லெவல்ல 13th பிளேஸ்ல இருக்கு. அப்படின்னா எல்லா குழந்தைங்களும் ஆசைப்படத்தான் செய்வாங்க. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்றதா இருந்துச்சுன்னா இன்ஜினியரிங்ல சேரணும்னா JEEE 2025 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஆகணும். அப்புறம் அந்த எக்ஸாம் எழுதுறதா இருந்துச்சுன்னா டேட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துருச்சா சார்? ஆமாப்பா, ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துருச்சு. லாஸ்ட் டேட் எப்போ? எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளவு? இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி எத்தனை கேம்பஸ் இன்ஜினியரிங் இருக்கு? அதே டயத்துல இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணா என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு? நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்சஸ் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில இருக்கு. சரி, அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதனா எக்ஸாம் எப்படி சார் நடக்கும்? கொஸ்டின் பேட்டர்ன் என்ன? ரிசல்ட் எப்படி வரும்? கவுன்சிலிங் எப்போ வைப்பாங்க? உங்களுடைய நிறைய கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நான் அந்த இதில் என்ன செய்ய போறேன்னு கேட்டீங்கன்னா பதில் சொல்ல போறேன். அப்புறம் என்ன, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் ஜாயின் பண்றதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல நான் சொல்றேன். எப்போ சொல்றதா, தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவ் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகள் JEEE ஜாயின் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கட்டாயம் எழுதி ஆகணும். அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறது அந்த எக்ஸாம் பத்தி நான் சொல்ல போறேன். நெக்ஸ்ட் அந்த காலேஜை பத்தி, அதுக்கப்புறம் கோர்சஸை பத்தி. அப்புறம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பத்தி என்ன சார் சொல்ல போறீங்க? இப்போ ஃபீஸ் வந்து 1400பா. இதுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, November 12th இருந்து. லாஸ்ட் டேட் சார் ஏப்ரல் ஜூன். அது வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா பெரிய 3 டைம்ஸ் நடக்கு. ஆனா ஒவ்வொரு எக்ஸாம் எழுதுற நேரமும் நீங்க 1400 கட்டாயம் பே பண்ணி தான் ஆகணும். சரி சார், ரிஜிஸ்ட்ரேஷன் த்ரூ ஆன்லைன்ல தான் பண்ணணும். அட் த சேம் டைம் எக்ஸாமும் த்ரூ ஆன்லைன்ல தான் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா நடக்கும். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியினுடைய JEEE அதனுடைய எக்ஸாம் டேட்ஸ். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஏப்ரல் 22ல இருந்து 27 2025 மொத்தம் 6 டேஸ் நடக்கு. செகண்ட் பேட்ச் ஜூன் 12ல இருந்து 17 வரைக்கும் 6 டேஸ் 2025. தேர்ட் பேட்ச் ஜூலை 4 and 5 ஒன்லி 2 டேஸ் தான் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா நடக்கு. இதுக்குரிய ரிசல்ட் எல்லாம் எப்போ சார் வரும்? அது ஏப்ரல் ஜூன் ஜூலை கண்டினியூஸா என்ன செய்யுங்கன்னா ரிசல்ட் வந்துடும். இந்த ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி என்ன செய்யும் கேட்டீங்கன்னா கவுன்சிலிங் நடக்கும். சரி சார், இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன? எலிஜிபிலிட்டி என்ன? +2 முடிச்சிருந்துருக்கணும், கட்டாயம் 60% மார்க் வாங்கி இருந்திருக்கணும். மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இந்த 4 இதையும் எடுத்து என்ன செஞ்சிருந்துருக்குன்னா படிச்சிருந்துருக்கணும். அட் த சேம் டைம் கொஸ்டின் பேட்டர்ன் என்னது சார்? கொஸ்டின் பேட்டர்ன்ங்கிறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 125 மார்க் என்ன செய்யறாங்கன்னா டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த 125 மார்க்குக்கு மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்டு இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இது ரெண்டுமே வைக்காங்க. சரி, பேட்டர்ன் சொல்றீங்களா சார்? மார்க் ஸ்கீம் என்ன சார்? மார்க் ஸ்கீம் என்னது அப்படின்னு கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா 1 by 1 சார் சொல்றேன். பிசிக்ஸ் 35 மார்க்ஸ் இருக்கும், 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். சாரி, 35 கொஸ்டின்ஸ். கெமிஸ்ட்ரி 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். மேக்ஸ் ஆர் பயாலஜி ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆப்டிடியூட் டெஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்கிலீஷ்ல 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் டோட்டலா எத்தனை கொஸ்டின்ஸ் சார் இருக்கும்? 35 + 35 70, 70 + ஒரு 40 110, 110 + ஒரு 15 125 கொஸ்டின்ஸ். அதாவது பிசிக்ஸ் 35, கெமிஸ்ட்ரி 35, மேக்ஸ், பயாலஜி அண்டு 40, ஆப்டிடியூட் டெஸ்ட் 10, இங்கிலீஷ் வந்து 5, டோட்டலா 125 கொஸ்டின்ஸ் இருக்கும். மார்க் ஸ்கீம் எப்படி சார்? எல்லா கொஸ்டினுக்குமே 1 மார்க்ஸ்பா, ஆனா நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. அப்பனா 125 மார்க் டெஸ்ட் வைப்பாங்க. மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்டு இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் இதை வச்சு. சரி சார், இதுக்கு வந்து கேம்பஸ் எத்தனை கேம்பஸ் இருக்கு? என்னென்ன கோர்சஸ் இருக்கு? நெக்ஸ்ட் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கோர்சஸ் கிட்டத்தட்ட ஒரு 25ல இருந்து 30 கோர்ஸ்
எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்சஸ் தான். ஆனால் என்னென்ன இந்த கோர்சஸை ஃபுல்லாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா எல்லா குழந்தைகளுக்குமே ஒரு ஐடியாலஜி இருக்கணும், நான் இந்த கோர்ஸ் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா அதுக்கு நம்ம எலிஜிபிள்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்க்குற நேரம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakhsலேருந்து 18 lakhs வரைக்கும் மேக்ஸிமம் கோர்சஸ்க்கு என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருது. நிறைய யூனிவர்சிட்டியில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட அதிகமாக ஃபீஸ் வாங்குறாங்க. கம்பேர் பண்ணி பார்க்குற நேரம் ஃபீஸ் கம்மி தான். ஸோ நல்ல யூனிவர்சிட்டி தான். நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து போய் படிங்க. தேங்க்யூ வெரி மச்.